அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட இன்டர்வியூ என்னன்னா, விமலை வந்து ஒரு 2K கிட் ஒரு பெண் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய வித்தியாசமான கேள்விலாம் கேட்கப்பட்டது. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு விமல்கிட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு விமல் சொன்னார், கடவுளுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு பிளாஸ்ட் பண்ணார் அந்த இன்டர்வியூவில். கேட்க கேட்க டான் அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த இன்டர்வியூ விமர்சனித்து சில விஷயங்களும் வந்துச்சு. என்னன்னா, புலுசட்டை மாறன் கூட ஒரு பதிவு போட்டிருந்தார். அதாவது ஒரு விமல் வந்து சினிமாவில் வந்து சாதிக்கிறதுக்கு நிறைய வயசு இருக்குது, 60-70 வயசில் கூட சாதிக்க முடியும். அதனால் அவங்க கேரியரே முடிஞ்சிட்ட மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக வந்து சூரி உங்கள் கூட இருந்து சூரிய அவ்வளோ பெரிய ஆளாகிட்டார், உங்கள் கூட வந்து சிவகார்த்திகேயன் அவ்வளோ பெரிய ஆகிட்டாருன்ற போன்ற தர்ம சங்கடமான கேள்விகளை கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவு பண்ணிருந்தாரு. அந்த பதிவு மேலே நமக்கு உடன்பாடு இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக ஒரு படத்துக்கு அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது அது சம்மந்தமாக கேள்வி கேட்கலாம், வேறு ஏதாவது கேள்வி கேட்கலாம். பிற நடிகர்களோட ஒப்பிட்டு பேசும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன மனச்சங்கடங்க வரும். ஆனால் விமல் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப டீசெண்டாக, ஜாலியாக கையாண்டார். அதனால் அந்த இன்டர்வியூ பேசப்பட்டது. சரி, எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து அவர் நடித்த மகாசேனா படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த படத்தோட விமர்சனத்துக்காக வந்திருக்கோம். புள்ள மருதனை வளர்த்து அவன் மிருகங்கிறத காமிச்சிட்டான்ல. ஒரு சாமி சிலைக்காக இவ்வளவு உசுறு போறதா? ஒரு இன்டர்வியூவில் அவ்வளோ தெளிவாக இருந்த விமல் ஏன் இந்த கதையில் அவ்வளோ தெளிவாக இல்லை அப்படிங்கிற கேள்வி வந்து படம் பார்க்கும்போது நமக்கு எழுந்துச்சு. ஏன்னா படத்துடைய கதையை நான் சொல்லிடுறேன். குரங்கணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு முக்கியமான தலைக்கட்டு யாருன்னா விமல். அதே ஊரில் ஒரு இலக்குழு, ஆதிவாசி மதியான்ற ஒரு இனக்குழு ஒன்று வாழுது. அதில் உள்ள மகிமா குப்தா ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து ஹீரோயின், அவங்களும் ஒரு ஹீரோயின் வில்லி மாதிரி. அவங்களுக்கு விமல் மேலே ஒரு பெரிய கோபம் இருக்குது, அதுக்கு ஒரு ஜென்ம பகை இருக்குது. அது காரணமாக ஒரு சாமி சிலை இருக்கணும் வைங்களேன். ஸோ இந்த சாமி சிலையை வந்து அவங்ககிட்ட இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த லேடியோட அஜெண்டாவாக இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஜான் விஜய் அந்த ஊருக்குள்ளே வராரு. அவருடைய அஜெண்டாவும் இந்த சாமி சிலை எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு காலேஜிலேருந்து ஒரு ட்ரக்கிங்க்கு ஒரு காலேஜ் குரூப் ப்ரொஃபஸரோட எல்லோரும் வர்றாங்க, காலேஜ் டீம் வருது. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. இப்படி பல்வேறு அஜெண்டாக்கள் விமல் வந்து ஹீரோவாக எங்கே இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு தேடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தான் படத்தோடைய கதையுமே. பிறகு நடிகர்களுடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் விமலை பார்க்கும்போது ஒரு மகாசேனா, அதில் அந்த பேரில் ஒரு கம்பீரம் இருக்கு இல்லையா, ஒரு ராஜநடை போட்டு வரணும்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, அவர் வந்து செட் ஆகவே இல்லை அந்த கேரக்டருக்கு. பொருத்தமே இல்லாத ஒரு கேரக்டருக்குள்ளே ஒரு பொருந்தி போக முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த முயற்சி மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர அதில் ஒரு ஆற்றலோ ஒரு கம்பீரமோ வெளிப்படவே இல்லை. நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிருஷ்டி டாங்கே அவங்கள வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தான் மேக்கப் பண்ணி கொண்டு வந்தாங்களோ, ஒரு கிராமத்து பெண்மணியாக அவங்களை காட்டுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அந்த சிரமத்தை வந்து காஸ்டியூமரும் மேக்கப்புமே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அதுக்கான அவுட்புட் வந்து கிளாரிட்டியாக வரல. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயும் பெரிய அளவில் ஒரு எமோஷனல் வந்து கேரி ஆகவே இல்லை. ஜான் விஜய் அங்கங்கே சின்ன சின்னதாக ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறாரு. சுருளிங்க கேரக்டரில் யோகி பாபா அங்கங்கே வந்து பஞ்ச் அடிக்கிறாரு. அது வந்து இந்த மெயின் கதைக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியான்றதுனால ஏதோ ஒரு மாதிரி அது வந்து இப்படி ஓடிட்டு இருக்கு. அப்புறம் மெயின் வில்லனாக இருக்கட்டும், அவங்க மகிமா குப்தாவாக இருக்கட்டும், இவங்களுடைய கேரக்டரும் கிளைமேக்ஸ் டைமில் கொஞ்சம் வேல்யூபுளாக தான் இருந்துச்சு. இப்படி இந்த கதை வந்து அங்கங்கே துண்டு துண்டாக போனதுனால மகாசேனாவோட கம்பீர நடையை நம்மளால் ரசிக்கவே முடியலை. நம்மளால் படத்துக்குள்ளே ஒன்றவே முடியாத ஒரு துயரமான சூழல் வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ரைட்டிங் லெவல்லையும் ஸ்டேஜிங் லெவல்லையும் நடிகர்கள்ட்ட நடிப்பு வாங்குற லெவல்லையும் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். இளைஞராக தான் இருக்கிறாரு. முன்னாடி 2-3 படம் எடுத்திருக்காருன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. பெரிய அளவில் அந்த படங்கள் ரீச் ஆகலை போல். இப்படியான ஒரு திரைமொழியை அவர் கையாளுவதை நிச்சயமாக வருங்காலங்களில் அவர் தவிர்க்க வேண்டும். டெக்னிக்கல் டீமில் பிரவீன்குமாராக இருக்கட்டும், மற்ற எல்லா டெக்னீஷியனும் ஓரளவு ஓகேவான ஒரு வேலையை தான் பார்த்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்க வேண்டிய படம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு மலையடி கிராமத்தில் இருக்க ஒரு சாமி சிலையை ஒரு எளிய மக்கள் வழிபடுறாங்க. அதிகார வர்க்கம் அந்த சிலையை எடுக்க வரப்போகுது. இதுக்குள்ளே என்ன நடக்குங்க பிரச்சனையை மட்டும் எடுத்து வச்சு இந்த கதையை கொண்டு போயிருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.